நான் இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா ப்ரெட் ஆம்லேட் எப்படின்னா நான் ஒரு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். பால் வந்து 1/2 லிட்டர் பால் காய வச்சுருக்கிறேன். சர்க்கரை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போடலாம். இப்போ நான் வச்சுருக்கிற ப்ரெட்டு ஃபுல்லாக போட போகிறேன். இப்போ வந்து 1/2 லிட்டர் பாலில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நம்ம பாலை ஊற்றலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிடணும். பாலை ஊற்றியாச்சு. அதில் ஒரு ஆம்லேட் நான் போட்டு வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அங்கே பாருங்கள், நம்மளுக்கு சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு போடலாம். நான் வந்து இப்போது 4 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இவ்வளோ ப்ரெட்டுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அது ப்ரெட் அதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ இதில் முட்டை போட்டதே நம்மளுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு மிக்ஸிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை தவா வைக்கலாம். தோசை தவா வச்சு சூடு ஏற்றி லைட்டாக இதில் நம்ம சூடு ஏறின பிறகு லைட்டாக எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டு நம்ம எடுக்கணும். இது எப்படி எடுக்கணுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு சிம்பிளான வேலை. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அர்ஜென்ட் குழந்தைங்க ஸ்கூல் போனோன்னா அதுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம். இது மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை தவா வைக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை தவா சூடு ஆயிடுச்சு. லைட்டாக ஊற்றணும் எண்ணெய், ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். நம்ம வந்து தோசை குச்சியில் வந்து லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ வந்து 4 பக்கம் அந்த எண்ணெய் சரியாக அதுக்காக இது ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வச்சுருக்கிறேன். இதில் முக்கி நம்ம போடணும். அப்படின்னா வந்து சர்க்கரை முட்டை இருக்கிறதுக்காக நம்ம இந்தமாரி போடணும். ஒரு பீஸாக போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாஸ்தி போட்டால் ஒரு பக்கம் வெந்ததும் வேவாட்டமாக இருக்கும். அதுக்காக சிம்பிளான வேலை தான். நம்ம வெங்காயம் ஆம்லேட் போட்டிருக்கோம், சாதா ஆம்லேட் போட்டுக்கோம், இந்தமாரிலாம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் வந்து இது வேலை மேலே செய்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை வாசனை வராது. இதுமாரி செஞ்சு பார்த்தா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சமைச்சாச்சு. இது வந்து நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் அது என்னன்றதை சொல்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். இது வந்து ஹாட் பாக்ஸில் வைக்கணும். செஞ்சதுமே சூடாக சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதால் வந்து நான் என் பசங்களுக்கும் செஞ்சு கொடுப்பேன். நான் வேலை செய்கிற வீட்டுங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அந்தமாரி பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என் டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்கள்.